கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. யோபு 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல் கிளைவிடும். ஆம் தெய்வ பிள்ளைகள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் துளிர்க்க பண்ணுவாராக. தெய்வ பிள்ளைகள், ஒருவேளை நான் மரித்தது போல காணப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் செத்தது போல இருக்கிறது. வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கட்டும், வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும், ஊழியத்திலும் நான் ஒரு மரித்தவர்களைப் போல இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை கலங்கி எல்லாவற்றையும் இழந்த நிலையில காணப்படுகிறீர்களோ? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு 14, 7, 8, 9 ஆகிய வசனங்களில் மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு. தெய்வ பிள்ளைகளே, ஒரு செத்த மரம் தண்ணீரின் வாசனையினால் துளிர் விடுமானால், இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து துளிர்த்து அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாகும், அநேகருக்கு கனி கொடுக்கிற மரமாக கர்த்தர் ஓங்கி வளர செய்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you. ஆமென்.